சென்னையில் பல்வேறு பகுதிகளில் உள்ள தரமற்ற சாலைகள் குறித்து சென்னை மக்கள் நமது நியூஸ் 7 தமிழுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். எல்லா இடமும் இப்போ ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் ரோடெலாம் போட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் இன்னும் எல்லா ரோடும் நல்லா போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. இந்த ரோடு எல்லாம் சரியில்லாதனால தான் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. ஆனால் இப்போ எல்லாமே ஒன் வே ஆக்கிட்டாங்க. அது ஒன் வே ஆகிறதுனால ரோடும் சரி கிடையாது. அதனால் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போகிறவங்க குழந்தைங்கலாம் ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் எல்லாத்தையும் இன்னும் எவ்வளோ சீக்கிரம் போட்டாங்கன்னா கூட 3 மாதத்தில் திரும்ப டேமேஜ் ஆகிடுது. அதனால் எல்லாம் சரி பண்ணி நல்லா போட்டு ஒரு ரொம்ப நாளைக்கு வர மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும்ண்ணா. சென்னை முழு விஷயத்தில் பள்ளமேடு அதிகம் இருக்குது. ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மெட்ரோ ட்ரெயினுங்க சாலை திடீர்னு மாற்றி விடுறாங்க. அறிவிப்பு கொடுப்பதில்லை. பள்ளமேடு கொஞ்சம் சரி பார்க்கணும். ரோடு அங்கங்கே டேமேஜ் அதிகமாக இருக்குது. அது தீவிரமாக செயல்பட நல்லாயிருக்கும். எங்களுக்கு சிரமங்கள்லாம் லைட் இல்லைனா வீல் ஒரு பள்ளம் 2 அடி 1 அடி பள்ளம் இருக்குது மெயின் ரோட்டில். அந்த பள்ளத்தை முதல்ல சரி பண்ணணும். சரியாக டெண்டர் விட்டோம், சரியாக வாய்க்கால் கால் வாழை நோட்டி போட்டு மூளை கிடக்குது. அங்கே மெசேஜ் அனுப்பணும், எந்த ரிட்டர்ன் கொடுக்கறது கிடையாது. கார்பரேஷன் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. இதுதான் எங்களோட வருத்தம், பப்ளிக்கோட வருத்தம். கொஞ்சம் விரைவில் பார்த்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்களுக்கு. எல்லா ஒரு ஓட்டுநர் ரொம்ப வருத்தது தான் மெயினாக வாகனங்களுக்கு ஓட்டிங்க சரி கிடையாது. எங்களுக்கு போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது. நெரிசலை டைவர்ட் பண்ணுறதும் கிடையாது. ஒரு டைமில் ரோட்டில் நிற்க மாட்டாங்க. டிராஃபிக் பீஸ் எல்லாம் ஒரு நேரம் நிற்கிறாங்க, வண்டியை மடக்கி ஏதாவது பண்ணுறாங்க. அந்த டைமில் நிற்கிறாங்க ரோட்டில். மிச்ச டைமில் டிராஃபிக் யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. எல்லாம் இடிச்சிக்கிட்டு வல்கராக ரோட்டில் வார்த்தை நடக்குது. யாருன்னா மெசேஜ் கொடுத்தா நிற்கிறாங்க. எல்லாம் இருக்க இடமே தெரிய மாட்டேது. அந்த பள்ளம் மண்ணு போகிறது கிடையாது. யாருன்னா ஆள் வந்தால் போஸ்ட் கொடுக்குறோம் பண்ணுறாங்க. இப்போ நாங்களே இந்த ஆட்டோ சைடு பள்ளம் நான் மண் வாரி போட்டேன். 4 ஆட்டோ டிரைவர் மண் வாரி போட்டு துருத்து எடுத்து 4 லேடி விழுந்தாங்க. ஸ்கூலில் போட்ட பிள்ளைங்களாம் விழுந்தது. அதை நாங்கள் தான் சரி பண்ணமே. இப்போது 4 நாள் பள்ளத்தை தோண்டி வச்சுருக்குறோம். அதனால் கொஞ்சம் துரிதம் வேலை போனால் நல்லாயிருக்கும். டிவிக்காரங்க எல்லாருக்கும் கொஞ்சம் சந்தோஷப்படுது. என்ன ரோடு இருக்குது, அங்கங்கே நோண்டி வச்சுருக்கானுங்க. இப்போ நடுவில் பள்ளத்தை நோண்டி வச்சுருக்கானுங்க. இங்கேருந்து 100 மீட்டருக்கு போகிறதுக்கே 1 மணி நேரம் ஆகுது. இங்கேருந்து கோயம்பேடுலாம் போகணுன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது. யாருமே ஒழுங்காக அங்கங்கே ஆக்சிடென்ட் நடக்குது. என்ன பண்ணால் சொல்கிறதுனே தெரில எனக்கு. எல்லா சென்னை ஃபுல்லாகவே இருக்குது. இங்கெங்கன்னு நான் சொல்கிறது, நம்ம சென்னை ஃபுல்லாகவே இருக்குது. இங்கெங்கெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. சென்னை ஃபுல்லாகவே இருக்குது. நீங்கள் சொல்லுங்களேன், நீங்களும் தான் சுற்றி வரீங்க, உங்களுக்கு தெரியும்ல. சென்னையில் மெயினாக இருக்க வேண்டிய சாலையெல்லாம் நல்லா இருக்குது. அதில் எந்த குறைச்சலும் கிடையாது. ஆனால் இருந்தாலும் கூட காலையில் மாலையில் போக்குவரத்துக்கு பெரிய ஒரு சவாலாக தான் இருக்குது சென்னையை பொறுத்த வரைக்கும். ஆனால் நீங்கள் மெயின் ரோடை விட்டு உள்ளே போனீங்கன்னா, சாதாரண குடியிருப்பு பகுதிகளில் போனீங்கன்னா சாலையெல்லாம் அவ்வளோ சுத்தமாக இல்லை. சரியாக பேக்கப் பண்ணல. ஒவ்வொரு வேலையும் மெட்ரோ வாட்டர் வேலை, அந்த வேலை இந்த வேலைலாம் ஒவ்வொரு வேலை ஏதாவது ஒன்று நடந்து இருக்கும். அதனால் மக்களுக்கு இடைஞ்சலாக தான் இருக்குது. அதை சரி பண்ணிட்டாங்கன்னா உண்மையிலேயே சென்னை ரோடு இஸ் கிரேட்டு. வர வர ரோடு ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு. ரோடு சுத்தமாக எங்கேயுமே சரியில்லை, குண்டும் குழியுமாக தான் இருக்குது. ரொம்ப மோசமாக இருக்குது. அரசு எப்போ இதை கவனிக்கும்னு தெரியல. ஒரு பக்கம் வாட்டர் சப்ளை பள்ளம் நோண்டி வச்சிடுறாங்க, இன்னொரு பக்கம் இபி. ஒரு டிபார்ட்மெண்ட்டும் நோண்டி விட்டு போயிடுறாங்க. ரொம்ப மோசமான நிலைமையில் தான் இருக்குது ரோடு. எப்போ சரி பண்ணுவாங்கன்னு தெரியல. இன்னும் எதிர்வரும் காலங்களில் பார்த்திங்கன்னா மழை சீசன் ஆரம்பிக்குது. மழை ஆரம்பிச்சதுன்னா என்ன நிலமை ஆகும்னு நமக்கே சொல்ல வேண்டியதில்லை. வெள்ளம் வரப்போகுது, என்ன ஆகுமோ என்ன கடவுளுக்கு தான் வெளிச்சம். அப்படி இருக்கிற மோசமான நிலையில் அரசு சீக்கிரம் கவனம் கொண்டு ரெடி பண்ணி ரோடெல்லாம் தரமாக போட்டு தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். லாஸ்ட் 7 இயர்ஸாக இங்கே சென்னையில் இருக்கேன். ரோட்ஸ் இன் சென்னை அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டால் ஏற்கனவே சென்னைக்கு நான் வந்திருக்கேன். இப்போது நிறையா மெட்ரோ ஒர்க்ஸ் நிறைய இடத்துல போகிறதுனாலையும் டிராஃபிக்கும் சொல்லவே தேவை கிடையாது. இதெல்லாம் இருக்கிறதுனால போக வர கண்டிப்பாக கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மெட்ரோ ஒர்க் இருக்கும்போது நமக்கு வண்டி ஓட்டுறதே ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு மேலே டிராஃபிக்னு ஒன்று இருக்குது. அதில் வண்டி எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டாகவும் ஓட்ட மாட்டாங்க. ஸோ குவைட் பெயின்ஃபுல் தான். பட் அட் த சேம் டைம் சில இடங்களில் நல்ல பீஸ்ஃபுல்லான அழகான ரோட்ஸும் இருக்குது. இப்போ கொஞ்சம் ஆழ்வார்பேட் சைடில் போனால் சில நல்ல ரோட்ஸும் இருக்குது. அதே சமயத்தில் அங்கே மெட்ரோ ஒர்க் போட்டு அப்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனால ரீரூட் எடுக்கும் போது நமக்கு பண்ணுற பிளானிங் தள்ளி போகிறதுக்கும் சம்டைம்ஸ் சில டைம் டிலே ஆகிறதுக்கும் நிறையா சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உண்டாகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவரால் சொல்லணுன்னா ஐ திங்க் அதிகமாக நமக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ரொம்ப சில இடங்களில் ஓகே ரோட் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்கிற ஒரு கட்டம். இங்கே இலங்கையும் இந்தியா தமிழ்நாடு ஒப்பிடும் பொழுது அங்கே நல்லா க்ளீனாக இருக்குது. இங்கே க்ளீன் இல்லாமல் இருக்குது. மற்ற டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே நல்ல விலைவாசி ஒப்பிடும் பொழுது கூட கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அந்த நேர்மையான எண்ணங்கள் மக்கள்கிட்ட குறைவாக இருக்குது. அதனால் நம்மளுக்கு போகிற வர சீட்டிங்கெல்லாம் நிறையா நடக்குது. எல்லா இடமும் குப்பை கண்ட இடத்துல யூரின் போகிறது வர்றது இதெல்லாம் க்ளீனாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். சென்னை சிங்கார சென்னை தான்.
100% கஷ்டமாக தானே இருக்குது. சென்னை சிங்கார எவ்வளோ அழகாக பாதுகாக்கலாம், நல்ல பேமெண்ட் இருக்குது, நிறைய வருவாய் தர்ற இந்தியாவை பொறுத்தவரை 2வது வருவாய் தர்ற நாடு வந்து இந்த மாநிலம்னா அது தமிழ்நாடு தான். ஆனால் இங்கே ரோட்டு குண்டு குழியாக இருக்குது. அதை சரியாக சீர் செஞ்சாக்கா நல்லது தானே. நிறைய டெக்ஸு, ஜிஎஸ்டி, எஸ்டிடி, ஏபிசிடின்னு ஏபிசிடியில் அவ்வளோ எல்லாத்தையும் போட்டு டெக்ஸ் வாங்குறீங்க. ஆனால் ரோட்டை ஒழுங்காக வச்சுருக்கலையே. நான் டி நகரில் தான் இருக்கேன். இங்கே ஒரு 5 வருஷமாக நான் இங்கே ஆட்டோ ஓட்டுறேங்க. ஆனால் ரோடுலாம் ரொம்ப மட்டமாக இருக்குது. எந்த இடமும் ஒரு இடம் கூட ரோடு சரி கிடையாது. பள்ளம் நோண்டுறாங்க, அந்த பள்ளத்தை உடனே மூடுறது கிடையாது. அது ஒரு மாதம் ஆகும். அங்கே யாருனா பூந்தா பிறகு உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. ஃபுல்லாக நாங்கள் ஆட்டோ ஓட்டுறோம். இதனால் எங்களுக்கு எவ்வளோ டேமேஜ் தெரியுமா? அப்போ ஸ்டாக் அப்சர் போகிறது, கஸ்டமர் பொறுமையாக போப்பா, கஸ்டமருக்கு இடுப்படி வந்துடுது. என்னப்பா இவ்வளோ பழத்தில் இவ்வளோ விட்றேன், ஏங்க நாங்கள் விட்றோம் கேட்குறேன். அவங்களாம் என்னப்பா ஸ்லோ இன்னும் சொல்லி இதுக்கு மேலே ஸ்லோ போக முடியாது, தள்ளி தான் போகணும் ஆட்டோவை. வேறு வழி கிடையாது. எந்த இடமும் இந்த சிட்டி ஃபுல்லாக முக்கால்வாசி இடத்துல அவங்களே வந்து பார்த்தாலே தெரியும் எங்கெங்கே ரோடு நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு. எல்லா இடமும் ரொம்ப மோசம் இருக்க இப்போ ரொம்ப மோசமாகுது. அங்கங்கே நோட்டெல்லாம் கட்டி உடனே மூடுறது கிடையாது. எந்த பள்ளமும் உடனே மூடுறது. நீங்கள் எந்த சந்து எடுங்க உடனே பள்ளம் நோட்டுறாங்க, அந்த இடத்துல மூடுறது கிடையாது. அப்படிப்பட்ட கவர்னர் மலைக்கு போகிற ரோட்லேயே பார்த்தீங்கன்னா பள்ளம் எடுக்கிறாங்க, அங்கேயே பள்ளம் எடுக்கிறாங்க, ஆனால் மூட மாட்டேன்றாங்க. அங்கே மழை பெஞ்சு தண்ணி உள்ளே போனால் அங்கே அதுக்கு டிராஃபிக் ஆகுது, உடனே அந்த மூட மாட்டேன்றாங்க. அங்கே ரோட்டில் பள்ளம் எடுக்கிறாங்க. நேற்று கூட அவ்வளோ வண்டி ட்ராப் பண்ணிவிட்டு பள்ளம் எடுத்துருக்குறாங்க, ஆனால் அதை மூட மாட்டாங்க. ஒரு வாரம் ஆகும், இல்லை 10 நாள் ஆகும் அதை மூடுறதுக்கு. இதெல்லாம் பண்ணால் ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கும் மக்களுக்கு. எதுவுமே இது வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ரோடு நாங்கள் கேட்குறதே ரோடு ஒழுங்காக இருந்தால் போகிறோம், அது ரொம்ப மோசமாக இருக்குது. ஏகப்பட்ட சாலை வந்து நாசமானியாக இருக்குது. இன்னும் மழை வர ஆரம்பிக்க போகுது. இப்போ இந்த தேர்தல் வரனால தான் சில இடத்துலாம் பார்த்தீங்கன்னா இல்லை ஏரியாலாம் வந்து சாலை சரியாக போடுறானுங்க. இப்போ நான் அடுத்த வருஷம் தேர்தல் வருதில்ல, அதனால் சிலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா போட்டிருக்கானுங்க. மற்றபடி 70 விழுக்காடு நாசமாக போயிருங்க. சாலை சரியில்லைங்க. அப்படி போகிற சாலையே பார்த்தீங்கன்னா 2 மாதம் தாங்க மாட்டுது. இந்த ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா அது 1 இன்ச்சுக்கு மேலே தான் சாலை போடணும். இவங்க போகிறது பார்த்தீங்கன்னா இப்படி தான் போடுறானுங்க. அதிலே வந்து இந்த பம்பு கிம்புலாம் அது சேர்த்துட்டு போயிடறானுங்க, கடமைக்கு போடுறானுங்க. சாலை மாதிரியே இல்லையே. இந்த மினிஸ்டர் மாருங்க, அந்த முதலமைச்சர் ஸ்டாலின் வீடுகள்லாம் நல்லா இருக்குது. அந்த மாதிரி சாலையை போடலாம்ல பொதுமக்கள் இருக்கிற இடத்துல. அந்த மாதிரி போட மாட்டுறாங்க, ஏதோ கடமைக்கு போடுறானுங்க. அவங்க வந்து எடுக்கிற கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா வந்து அவனா லாபத்துக்கு தானே பண்ணுவான், தரமான சாலையை போட மாட்டான்ல. அவனுக்கு தேவை கமிஷன் லாபம் தானே. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தரங்கட்டு பண்ணுவோம் அதான் போடுவானுங்க. எந்த சாலையும் சரி கிடையாது. இந்த ஒரு 6 மாதத்தில் வேணால் ஒரு இந்த அடுத்த ஏப்ரல் மாதத்துக்குள்ளே ஒரு இடத்த போடுவானுங்க. அது அந்த சாலை எவ்வளோ நான் தாங்க சொல்ல முடியாது. அது அடுத்த ஆட்சி மாறிச்சுன்னா அது என்ன பண்ண தெரியுது. எந்த சாலையும் சரி கிடையாது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா.